ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நாம் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கடவுள் நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்துட்டாருங்க. தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் கிரகநிலைகளில் பயங்கர மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த பிரதிபலிக்கும், அந்த மாற்றங்கள் பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கக்கூடிய அந்த பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிக்யா சிறுவர் தான். அபிக்யா சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு. அதன்படி இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024க்கானது என்னங்கிறது சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த இதன்படி வருதுன்னா குரோதி பஞ்சாங்கத்தினோட அடிப்படையில் வருது. ஸோ சோபக்கிரத ஆண்டு முடிந்து இப்போ குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு பிறந்ததுடைய ராசி பலனை தான் நாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் புத்தாண்டில் மேச ராசியில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உச்சம் அடையும் போது குரு ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு, அதோடு சேர்ந்து உச்சம் அடைந்திருக்கிறாரு. 12 வருடத்துக்கு பிறகு இந்த அதிசயம் நடந்ததுனால இந்த ஆண்டே ஒரு ஸ்பெஷல் ஆண்டாக கருதப்படுது. இந்த ஆண்டில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகத்தையும் பணத்தேவையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பல மாற்றங்களானது உண்டாக போகுது. அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் குரோதி வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி கர்மஸ்தானத்தில் குருவும் சப்தமஸ்தானத்தில் சனியும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கர்மஸ்தானத்தில் குருவும் சப்தமஸ்தானத்தில் சனியும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இதன் காரணமாக வேலை, தொழில், திருமண வாழ்க்கை, குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு புதிய புத்தாண்டில் கிடைக்கும் என ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது கர்மஸ்தானத்தில் குருவும் சப்தமஸ்தானத்தில் சனியும் சஞ்சாரம் செய்திருக்கிறாங்க. இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேர்களுக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய இருக்குங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு கண்ட சனியும் நடக்க இருக்குது. ஒரு பக்கம் அற்புதமாக அமைய இருக்குது, இன்னொரு பக்கம் கண்ட சனியும் இருக்குது. இந்த ஆண்டு மெயினாக உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை விட பரிகாரங்களும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி குடும்பம் நிதி நிலைமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. குடும்ப நிதிநிலையில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிதிநிலையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. அதன் காரணமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் விலகி அதி அற்புதமான காலமாக அமையும். அதை விட கேட்ட இடத்திலிருந்து பணம், கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்த வகையில் பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும். பணம் நிறைய பூர்த்தியாகும்போது அந்த பூர்த்தியாகக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு அளவு கடந்து கிடைக்கும். அது இந்த புதிய ஆண்டில் நிறைய உங்களுக்கு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆதரவும் இருக்கும். அவங்களுடைய உதவி ஆதரவை கொண்டு நீங்கள் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க வேறு எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு உதவி நிறைய இருக்குது, ஆதரவும் இருக்குது. அதை இருக்கும்போது கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிதிநிலை உங்களுக்கு புதிய ஆண்டில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பண தேவை எல்லாமே பூர்த்தியாகும்.
உங்கள் பண தேவையை உங்கள் நண்பர்கள் மூலியமாக கூட நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நிதிநிலையில் இந்த மாதிரி சுபங்கள் இருக்குது என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் சந்திக்கிறதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பான விஷயத்துலேயும் அதிக அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வேலையெல்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டி பொறாமை மனக்கசப்பு இதெல்லாம் அதிகம் ஏற்படும். புதிதாக தொழிலை தொடங்க இந்த ஆண்டு சரியான நேரமாக இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் புதிய தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க. அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்துங்க. ஏன்னா நம்ம தலகணமாக ஆட ஆரம்பித்தா அந்த தலகணம் நம்மளை அழிச்சிடும். இப்போ தலகணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக தலகணம் உங்களை மீறி வந்துடும். ஏன்னா கிரகநிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு செயலில் நிதானத்தையும் கவனத்தையும் வைக்கணும். இல்லைனா அது உங்களை ரொம்ப ஆபத்தில் போய் கொண்டு போய் தள்ளும். ஸோ கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமைய போகுது. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். அதன் மூலம் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். நல்ல வெற்றியை பெறக்கூடிய சூழல் புதிய ஆண்டில் இருக்குது. ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையும். ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு அப்படின்னு நம்பி உங்களுடைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்திக்குங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களை தொடர்ந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குரோதி வருடம் நல்ல காலகட்டங்க. உங்களுடைய வாக்குவன்மையானது அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் மக்களை எளிதாக கவர்ந்து நல்ல நிலையை அடைவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இப்போ எலெக்ஷன் டைம் வேறு. இந்த டைம் இந்த மாதிரி நான் சொல்லும்போது பேச்சாற்றலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்க பேச்சு திறமையை காட்டுங்க. அதுக்கான நேரம்தான் இந்த நேரம். அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நல்ல யோகமான ஆண்டாக இந்த குரோதி தமிழ் வருடம் அமைய போகுது. படிப்பில் நல்ல முன்னேற்றமும் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெறும். படிப்பில் மாணவர்கள் நீங்கள் திறம்பட செயல்பட்டிங்கன்னா சிறப்பான மதிப்பெண்களையும் பெற முடியும், சிறப்பான உயர்வையும் பெற முடியும். ஸோ மாணவர்கள் சிறப்பான இதை பெறுவதற்கு கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுங்க இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலம் உதவிகள் அதிகமாக கிடைக்கும். உதவி வேணும்னா தாய்வழி சொந்தங்கள் கிட்ட போங்க. தாய்வழி மூலமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த முயற்சியிலையோ நீங்கள் வீடு மனை என சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும். ஸோ வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் பேரில் ஒரு இடத்த வாங்கிருங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக பிறந்தவங்களுக்கு இது மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் சிம்ம ராசிக்காரங்க நட்சத்திரத்தை அடிப்படையிலையும் இந்த குரோதி தமிழ்நாண்டு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு கேடு பலனும் இல்லாமல் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துணிஞ்சு தைரியத்தோடு செயல்படலாம். இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரோதி தமிழ் பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகன சேர்க்கை என பல விதத்தில் உங்களுக்கு சாதக பலன் கிடைக்கும். நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வாங்கலாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை சீராக இந்த புதிய ஆண்டில் செல்லும். அதனால் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் நான் சொன்னது போல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
ஆக மொத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருடம் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு பலன் இதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால பரிகாரமானது இது சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்னென்னா, சென்னையில் உள்ள திருவள்ளியதையம்படி திருவள்ளீஸ்வரர் கோவில் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். அப்படி அங்கு செல்ல முடியாதவங்க தேய்பிறை அஷ்டமியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவரர் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்யணும். அதையும் செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் அங்கே வழிபாடு செய்து வரணும். இந்த 3 பரிகாரத்தில் எது நீங்கள் செய்து வந்தாலும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பரிகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் புத்தாண்டு பலன் என்னங்கிறது சிம்மராசிக்காரங்க தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த வருடம் நடந்து பலனடைங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.